Inorganic chemistry isoelectronic species topic பத்தி பார்க்க போறோம். இது 11th standard NCERT classifications of elements and periodicity chapterல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாபிக். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நம்ம இந்த isoelectronic species பத்தி பார்க்க போறோம். Isoelectronic species. Isoனா என்ன? சேம். எலக்ட்ரானிக்னா எலக்ட்ரான்ஸ். அப்போ சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஃப் an atom or ion which contains same number of electrons is known as isoelectronic species. So what ஒரு ஆட்டத்திலேயோ இல்லை ஒரு அயான்லேயோ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த ஸ்பீசிஸை நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் ஐசோ எலக்ட்ரானிக் அயான் ஆர் டிஃபைன் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்? There are some ions of different elements having the same number of electrons are called isoelectronic ions. Isona same, electronic electrons. அப்போ same number of electrons இருக்கக்கூடிய ions and different elements. So there are some ions of different elements having the same number of electrons are called isoelectronic ions. For example, for oxygen O2 minus. Oxygen என்கிறது ஒரு element. அதே மாதிரி fluorine F minus. Then nitrogen 3 minus. For oxygen, fluorine, nitrogen இது எல்லாமே different elements. ஆனால் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட நம்பர் பார்த்தோம்னா சேம் இருக்கும். இப்போ ஆக்சிஜனுக்கு atomic number 8. 2 anions. Addition of electrons is known as anions. Or gain of electron is known as anions. Anions இங்கிறது வந்து addition of electrons or gain of electron is known as anion. அப்போ இங்க anion வந்தா அங்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ O2 minus ன்னு இருக்கு. அப்போ அந்த ரெண்டு 2ஐயும் இங்க ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய outermost electronic electrons இருக்கும். அதுக்கு கூட இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜனுக்கு 10 electrons இருக்கு. ஃப்ளோரினோட atomic number 9. அதுக்கு கூட ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப அங்க ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு. சோ பிளஸ் that is equal to give 10 electrons. நைட்ரஜன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 7. outermost shellல 7 electrons இருக்கும். அதே மாதிரி நைட்ரஜனோட atomic number 7 plus எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆயிருக்கு? 3 minus. 3 minus வரும்போது அந்த 3 வந்து பிளஸ் பண்ணணும். 3 எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆயிருக்கு. அப்ப இங்க 10 எலக்ட்ரான்ஸ். அப்ப இந்த மூணு எலிமெண்ட்ஸ்லயே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 10. மூணுலயுமே சேமா தான் இருக்கு. 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இந்த மூணு எலிமெண்ட்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஏன்னா இந்த மூணு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸா இருந்தாலும் இந்த மூணுலயும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமா இருக்கு. ஸோ தேர் ஆர் சம் அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் having the same number of electrons are called isoelectronic ions. For example, O2 minus, F minus, N3 minus. Then in the isoelectronic species or isoelectronic ions cases எடுக்கும்போது isoelectronic ions have different ionic radii because of they have different nuclear charges. ஏன்னா ஐசோ எலக்ட்ரானிக்ல வந்து எலக்ட்ரான்ஸோட நம்பர் சேமா இருந்தாலும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நியூக்ளியர் சார்ஜ் டிஃப்ரெண்ட் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும். இப்போ இங்க பார்த்தோம்னா O2 மைனஸ் சார்ஜ் இருக்கு. ஃப்ளூரினுக்கு -1 சார்ஜ், நைட்ரஜன் பார்த்தோம்னா -3 சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும்போது அந்த சார்ஜஸ்க்கு தகுந்தபடி நமக்கு அயானிக் ரேடியேலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆர் சேஞ்சஸ் இருக்கும். நம்ம நினைப்போம் எல்லாத்துக்கும் சேமா தானே எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அப்போ அதோட அயானிக் ரேடியேயும் சேமா இருக்கணும்னா அந்த சேமா இருக்காது. ஸோ த அயானிக் ரேடியே ஆஃப்
isoelectronic species is different because of they have different nuclear charges. In the isoelectronic species case எடுத்துட்டோம்னா, if the nuclear charge increases, size of the ion decreases. Size of the ion decrease ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லலாம் ionic radiate decreases. எப்பவுமே இப்போ இது ஒரு சர்க்கிள், இது பிக் சர்க்கிளா இருக்கு. இதோட சென்டர்ல இருக்கிற ஆர்ச் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம இதோட ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிக் சர்க்கிளுக்கும் இந்த ஸ்மால் சர்க்கிளுக்கும் இருக்கக்கூடிய ரேடியஸ் சேமா இருக்கும்னா பிக் சர்க்கிளுக்கு ரேடியஸ் அதிகமா இருக்கும், இந்த ஸ்மால் சர்க்கிளுக்கு ரேடியஸ் கம்மியா இருக்கும். பிக் சர்க்கிளை விடையும் ஸ்மால் சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து குறைவா இருக்கு. அதே மாதிரி தான் if the nuclear charge increases, size of the ion decreases. Due to decrease in size, ionic radii also decreases. Isoelectronic species க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? For different elements having same number of electrons. அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ் 2-3 காம்பவுண்ட்ஸ் கொடுத்து அதில் எப்படி எல்லா எலக்ட்ரான்ஸும் சேமா இருக்கு. NO plus Cn minus and N2. இப்போ இது மூணுமே டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். நைட்ரஜன் என்கிறது என்ன இருந்தா அது ஆட்டம், N2 இருக்கு அது மாலிகுல். then Cn cyanide molecule, then NO plus இது வந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம், ஒரு மாலிகுல் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இதுல எப்படி ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ NO plus ன்னு பார்த்தாலே அது என்னது, ஒரு கேட்ரியான். அங்க ஒரு எலக்ட்ரான் குறைவா இருக்கு. நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்னது 7, ஆக்சிஜனுக்கு 8. தென் இங்க ஒரு பிளஸ் இருக்கு, அப்ப அந்த ஒரு பிளஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ என்ன கிடைக்குது, 7 plus 8 15 minus 1 that is 14 electrons. இந்த NO plus எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 14 electrons இருக்கு. then Cn minus எடுக்கிறோம், இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இது வந்து ஒரு anion, இங்க ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு. கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, நைட்ரஜனுக்கு 7, then மைனஸ் இருக்கு, வெறும் மைனஸ் அப்படின்னு போடுறதுனா அங்க ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு. இப்போ +1 it is equal to 13 plus 1 14 electrons. then N2 nitrogen molecule, nitrogen atomic number 7, இங்க ரெண்டு நைட்ரஜன் இருக்கறதால 7 plus 7 that is equal to 14 electrons. அப்ப இந்த மூணு மாலிகுல்ஸ்லயும் இந்த மூணு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 14 electrons. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேம் இருக்கு. அப்ப இந்த மூணுமே வந்து ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்ல சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் பார்த்தோம். அப்புறம் காம்பவுண்ட்ஸ்ல எப்படி ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் ஆட் பண்ணுது காம்பவுண்ட், இப்போ அதில் வந்து எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்கிறது கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து சைஸ் ஆஃப் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ சைஸ் ஆஃப் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் பார்க்கும்போது ஒரு காம்பவுண்டோ ஒரு மாலிகுலோ ஒரு எலமெண்டோ கொடுத்தாங்கன்னா அது முதல்ல கேட்ரியான்ல இருக்கா ஆனியான்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ நமக்கு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அரேஞ்ச் த சைஸ் ஆஃப் த ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேட்ரியான்ஸையும் ஆனியான்ஸையும் கேட்டகரைஸ் பண்ணணும். இப்போ கேட்ரியான்ஸாக இருந்தால் அதோட ரேடியஸ் வந்து எப்படி இருக்குன்னா கேட்ரியான்ஸ் வித் கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ் Al3 ப்ளஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ அதில் எந்த கேட்ரியானுக்கு கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ will have smaller radius. Why? Because the nuclear attraction between the nucleus and that electron is high. அப்போ அந்த எலமெண்டோட சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும்.
அதோட சைஸ் குறையும். அப்போ அங்கே அயனிக் ரேடியஸும் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். So the cations with the greater positive charge will have smaller radius due to the nuclear attraction increases. Then second one, anion. Anion irukadana, the anion with the greater negative charge will have larger radius. இப்போ எந்த ஆனியான்ஸ்க்கு கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுதான் வந்து ஹையாக இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து ஹையாக இருக்குது. அப்போ அது சைஸ்லேயும் லார்ஜாக இருக்குது. ஏன்னா அதோட நெட் ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா அதோட ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து இந்த சைஸ் ஆஃப் த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் நம்ம கண்டுபிடிக்க இல்லை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு டிப்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்க ஸ்பீசிஸாக கேட்டையான்ஸை தனியாக ஆனியான்ஸை தனியாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். கேட்டையான்ஸில் வந்து நம்பர் எந்த கேட்டையான்ஸ்க்கு கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் வில் ஹாவ் ஸ்மாலர் ரேடியஸ். அதே மாதிரி if the anion with greater negative charge will have larger radius. Next நம்ம இந்த size of the isoelectronic species ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்ப்போம். For example, Al3 minus O2 minus F minus neon Na plus then Mg2 plus Al3 plus இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் எழுதியிருக்கேன். இது மிக்ஸ்அப் பண்ணியும் கொடுப்பாங்க. அப்போ இப்படி நமக்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேட்டையான்ஸையும் ஆனியான்ஸையும் கேட்டகரைஸ் பண்ணுறோம். இப்போ இது இவ்வளவும் ஆனியான்ஸ், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்புறம் இந்த குரூப் 18 elements are inert gases are neutral molecules. Then இது எல்லாமே cations. இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் கிராஃப் எல்லாம் போடும்போது நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 0, தென் ரைட் சைடுல பிளஸ் +1 +2 +3 +4 இந்த மாதிரி போடுவோம். வேற இந்த பக்கம் -1 -2 -3 -4 இந்த மாதிரி நம்ம நம்பர் லைன் கிராஃப் எல்லாம் வரைக்கும் போது போட முடியுது. இப்போ நம்மளோட ஆனியான்ஸையும் கேட்டையான்ஸையும் நியூட்ரல் மாலிகுல்ஸையும் இங்க அரேஞ்ச் பண்றோம். நம்ம பார்த்தோம் ஆனியான்ஸ் with greater negative charge will have larger radius. அதெல்லாம் நம்ம மைண்ட்ல இல்லாம இருந்தாலும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி 3 minus Al3 minus அப்ப அலுமினியம், then O2 minus, the 3 minus O2 minus, then F minus, then neon க்கு charge 0 neon, then Na plus, then Mg2 plus, then Al3 plus. But the size of the ion increases from left to right. இப்போ இங்க இருந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும்போது size of the ion decrease ஆகும். இல்ல பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வரும்போது size of the ion increase ஆகும். இப்போ நம்ம அலுமினியம் Al3 மைனஸ்க்கு ஹை, then O2 minus, F minus, neon, Na plus, Mg2 plus, then Al3 plus. So இதுதான் size of the this order of the size of isoelectronic species. நம்ம NCERT 11th standard textbookல இருந்து ஒரு question, which of the following species will have largest and smallest size? இப்போ எல்லாமே ரெண்டு ஆட்டம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரெண்டு கேட்டையான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஆட்டத்தையும் தனியாக கேட்டகரைஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஆட்டம் கொடுத்தா மெக்னீஷியமும் அலுமினியமும். தென் கேட்டையான்ஸ் கொடுத்துருக்காங்க Mg2 plus, then Al3 plus.
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆட்டத்தை வந்து பார்க்குறோம். ஆட்டத்தில் எது பிகர் சைஸாக இருக்குது, எது ஸ்மாலர் சைஸாக இருக்குது. ஆட்டம் கேஸ் எடுத்தோம்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், அட்டாமிக் ரேடியை. In periodic table, left to right, atomic radii decreases n due to increase in nuclear charge. அப்போ மெக்னீசியமும் அலுமினியமும் ஒரே பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரே பீரியட்ல இருக்கும். மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 12, அலுமினியம் அட்டாமிக் நம்பர் 30. இப்போ மெக்னீசியம் தொட அட்டாமிக் நம்பர் பேசிஸ்ல நமக்கு பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் மெக்னீசியம் ஸ்மாலர் சைஸும் அலுமினியம் பிகர் சைஸும் சொல்லலாம். ஆனால் இங்கே இந்த தப்பு. ஏன் அப்படி தப்புன்னு நம்ம சொல்கிறோம்னா மெக்னீசியத்தை விட அலுமினியம் தான் சின்னதாக இருக்கும். ஒய்? பிகாஸ் த நியூக்ளியர் சார்ஜ் அட்ராக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் இன் அலுமினியம் தேன் மெக்னீசியம். அலுமினியத்தை விடையும் மெக்னீசியத்துக்கு நியூக்ளியர் சார்ஜ் குறைவாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 12 எலக்ட்ரான்ஸும் 12 புரோட்டான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணோம். ஆனால் அலுமினியத்தில் 13 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 13 புரோட்டான்ஸ் நியூக்ளியஸில் இருக்கும். 13 புரோட்டான்ஸும் 13 எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி இழுக்கும். அது இது டாப் டு பாட்டம் வரும்போது அட்டாமிக் ரேடியை இன்க்ரீசஸ். ஏன்னா ஷெல்ஸ் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பீரியடில் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் சேமாக இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து மெக்னீசியம் இஸ் லார்ஜர் தேன் அலுமினியம். நெக்ஸ்ட் மெக்னீசியம் Mg2+ Al3+ கேஸ் எடுக்கும்போது cations will have greater positive charge, have smaller radius. இந்த கான்செப்ட் நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். அப்போ இந்த கேஸில் எதை பார்த்தோம்? அலுமினியம் இஸ் ஸ்மாலர் தேன் மெக்னீசியம். அப்போ மெக்னீசியம் Mg2+ இஸ் கிரேட்டர் தேன் Al3+. இப்போ இதில் வந்து லார்ஜஸ்ட் ஸ்பீசிஸ் என்னது? லார்ஜஸ்ட் ஆட்டம் கேஸ் எடுக்கும்போது மெக்னீசியம் Mg and smallest species Al3+. ஏன் Al3+ சொல்றோம்? எந்த கேட்டையானுக்கு நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுதான் ஸ்மாலர் சைஸாக இருக்கும். இப்போ Al3+க்கு தான் ஸ்மாலர் சைஸாக இருக்கும். ஏன்னா இதோட பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ் பற்றி பார்த்தோம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ்னால் என்ன? டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் known as isoelectronic species. If an ion having same number of electrons, that is known as isoelectronic ions. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி மாலிகுல்ஸ் கொடுத்தா எப்படி நம்ம ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசஸான பார்க்குறது, எப்படி நம்மளோட அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தென் சைஸ் ஆஃப் isoelectronic species, arrange the size of isoelectronic species, then order of isoelectronic species. ஸோ இந்த லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் சைஸ் நம்ம பார்க்கும்போது ஆர்டர் தான். எதுக்கு வந்து அதிகமாக அயனிக் ரேடியை இருக்கோ, எந்த ஸ்பீசஸ் வந்து லார்ஜர் சைஸாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.